ஜெபம் பண்ண கடவோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடம் அசைய என்னுள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. ஹல்லேலூயா. இடம் அசைய என்னுள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கணமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடம் அசைய என்னுள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. ஹல்லேலூயா. இடம் அசைய என்னுள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவராக எங்கள் மத்தியில் அசைவாடுகின்றவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே உம்முடைய பரிசுத்தமான ஆலயத்திலே உம்மை நோக்கி பார்க்க, உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்க, திரு பந்தையிலே உமோடு சேர உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கின்றோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்திரலும் ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து திருப்பந்தில் உமோடு சேர நீர் தருகின்ற உன்னத ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தார். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாவரும் எழுந்து ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாகவும் இவ்வாராதனைக்கு ஆரம்பமாகவும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 410 200 கீதம் 26வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 410 200 கீதம் 26. அநாதியான கர்த்தரே, தெய்வீக வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர்.
தேவா நீ தூய தூய எண்ணுவா. அப்படி யானால் தூஷியும் சாம்பலுமான நாங்களும் எவ்வாறு உம்மை ஆண்டுவோம், எவ்விதமாய் ஆராதிப்போம். நீரோ உயர்ந்த வானத்து, நாங்களோ தாழ்ந்த பூமியில் இருப்பதால் வணங்குவோம், மாபாயத்தோடு சேருவோம். ஆமென். கர்த்தருடைய ராபோஜனமாகிய பரிசுத்த நற்கருணை ஆராதனை ஆங்கிலிக்கன் முறைமை. ஜெபம் பண்ண கடவோம். பரமளிக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தை எங்களுக்கு கண்டு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களை அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்தருள வேண்டும் என்று வேண்டி கொள்ளுகிறோம். ஜெபம் செய்வோம். லெந்து நாட்களில் வரும் 5ஆம் ஞாயிறு சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. பரிசுத்த பிதாவே, பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் குற்றமற்றவராகவும் பரிசுத்தமுள்ளவராகவும் வாழ்ந்த சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் வெளிப்பாடான முன்மாதிரியான வாழ்வுக்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களில் உள்ள தீய சிந்தனைகள், தீய செயல்கள், தீய பேச்சுக்கள் யாவற்றையும் நீக்கியருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் பரிசுத்தமாக வாழவும் உமது தூய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தந்தருள வேண்டும் என்று எங்களை தூய்மையாக்குகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே.
யாவரும் உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசி கேட்போம். வாசிக்க வேண்டியதான நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்பது வாசிக்க வேண்டியதான நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்துக்காக எழுந்து நிற்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் வரை. பரிசுத்த மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்பது சுவிசேஷ வாக்கியம். வாசித்தாயிற்று. அவர் சர்வ உலகுடாத
பாதாள அறைண்டு பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கியங்கள்படி மோட்சனால் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசம் வீற்றிருக்கிறார். உயிரோடு மரித்தோ நியாயத்திற்கு மறுபடி திரும்ப வருவார். ராஜ்யத்திற்கு படி வேலை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் புறப்படுகிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவராயிருக்கிறார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலரை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்டவரை ஞானஸ்நானிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமை குறிச்சி உண்டா காத்திருக்கிறேன். ஆமென். அவர் உட்காருங்கள். அறிவிப்புகள். இப்பொழுது சத்திய வசனத்தை நாம் கேட்கலாம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7:19. He will have again compassion on us and will subdue our iniquities. You will cast all our sins into depth of the sea. மீகா 7:19. சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. அவர் திரும்ப நம்மேல் வருவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7:19. He will again have compassion on us and will subdue our iniquities. You will cast all our sins into the depths of the seas. Micah chapter 7 verse 19. சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7:19. Cross manifestation of grace. He will again have compassion on us and will subdue our iniquities. You will cast all our sins into the depth of the sea. மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார். மீகா 7:13. He will again have compassion on us and will subdue our iniquities, and you will cast our sins into the depth of the sea. மீகா 7:19. சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7:19. கிராஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸ். He will again have compassion on us and will subdue our iniquities. You will cast all our sins into the depth of the sea. மீகா 7:19. அவர் திரும்பி நம்மேல் இறங்கி நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவத்தை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போடுவார். மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். மீகா 7:19. சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7:19. கிராஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸ். He will again have compassion on us and will subdue our iniquities. You will cast all our sins into the depth of the sea. மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்மளுடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவர் நம்முடைய அக்கறைகளை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். மீகா 7:19.
சிலுவை கிருபையின் வெளிப்பாடு அவர் நம்மேல் திரும்ப இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7:19. சிலுவை கிருபையின் வெளிப்பாடு அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் அவர் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் வருவார் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார். மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7:19. And he will again compassion on us and endure our subdue our iniquities and you will cast all your sins in the depth of the sea. மீகா 7:19. சிலுவை கிருபையின் வெளிப்பாடு அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் அவர் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். மீகா 7:19. Cross manifestation of grace. He will again have compassion on us and will subdue our iniquities. You will cast all our sins into the depth of the sea. Micah chapter 7:19. இவ்வாரத்திலே திருச்சபையானது நமக்கு கொடுத்ததான தலைப்பு சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மீகா 7:19. மீகா 7:19. நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். Cross manifestation of grace. He will again have compassion on us and will subdue our iniquities. You will cast all our sins into the depths of the sea. மீகா 7:19. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகளை நான் கூறுகிறேன். இன்று மாலை 6:30 நம்முடைய ஆலயத்தில் வைத்து லென்த் கால உயிர்மீட்சி கூட்டங்கள் நடைபெறும். இன்று மாலை 6:30 லென்த்துக்கான கன்வென்ஷன் கூட்டம் நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அதிலே சபை மக்கள் நீங்கள் யாவரும் உற்சாகமாய் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே தன்னுடைய வார்த்தையை பகிர்ந்து அளிக்கும்படியாக கன்வென்ஷன் கூட்டத்திற்காக திரு லிங்கர்சல் அவர்கள் கடந்து வருகிறார்கள். அவர்களுக்காய் ஜெபிப்போம். நாம் பங்கு பெறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாதத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையாய் இருப்பதினாலே காலை ஆராதனை காலை 8:30 குருத்தோலை ஞாயிறாய் இருப்பதினாலே குருத்தோலை பவனியாக என்ன செய்யப்படும், ஆரம்பிக்கப்படும். வருகிற ஞாயிறு காலை 8:30 குருத்தோலை ஞாயிறுக்கான பவனி ஆலயத்தில் நடைபெறும். ஆலய வளாகத்திற்குள்ளாய் நடைபெறும். அதை தொடர்ந்து 5வது ஞாயிற்றுக்கிழமையாய் இருப்பதினாலே துதி ஆராதனையாய் நம்முடைய ஆலயத்தில் வைத்து காலை ஆராதனை நடைபெறும். அதனால் திருச்சபை மக்கள் அதிலையும் நீங்கள் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த மாதம் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாய் நம்முடைய சங்க காணிக்கை, அது மாத்திரமல்ல அர்ப்பின் பண்டிகையுடைய காணிக்கை, ஏலபாக்கி எல்லாவற்றையும் செலுத்தி தீர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனாலே திருச்சபையின் பிள்ளைகள் அதிலையும் நீங்கள் கவனம் செலுத்தும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சங்க காணிக்கை மற்றும் அர்ப்பின் பணி காணிக்கையை இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் ஆலயத்திலே நீங்கள் படைத்திடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இம்மாதத்திலே தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை ஆசரித்த பிள்ளைகளுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். பெயர்களை வாசிக்கும் போது இருக்கிறவர்கள் உங்கள் இருக்கையிலே நீங்கள் எழும்பி நிற்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிறந்த நாளை ஆசரிக்கிற திருமதி சுமதி அவர்கள், ஆர்வின், மிராக்லின் ஜெபிஷா, அது மாத்திரமல்ல திருமண நாளை ஆசரிக்கிற திருமதி ஸ்டெல்லா லிவிங் எக்ஸ்டன் அவர்கள், இவர்களுக்காக இப்பொழுது நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, காலங்களை கரங்களில் வைத்து ஆளுபவரே, நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டுபவரே, புதிய வயதை
புதிய திருமண ஆண்டை காண பண்ணுபவரை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இன்றும் இந்த மாதத்திலும் புதிய வயதை, புதிய திருமண ஆண்டை உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற உமது அடியார்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். பெயர் வாசிக்கப்பட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சகல ஜனங்களை பார்க்கிலும் கீர்த்திலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றீர். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று வேதத்தில் பார்க்கிறோம். அந்தபடியாய் புதிய வயதை, புதிய திருமண ஆண்டை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ளுகின்ற நமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். இந்த யோவான் ஆலயத்தின் சம்பூர்ணமான நன்மைகள் இந்த அடியாருடைய வாழ்வில் நிறைவாய் உண்டாகட்டும். எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தார். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து வியாதி விக்கிரங்களை விலக்கி காத்து ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளாய் மகிழ்ந்திருக்க, சுகித்திருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்ற ஒவ்வொருவரையும் இப்படி நாமத்திலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அனுதினமும் மகிழ்ந்திருக்க, சுகித்திருக்க உதவி செய்யும். மீ இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்னாலுமே துதிப்பா என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. என்னால் வரையில் உன்னத நான் செய்த என்னால் வரையில் உன்னத நான் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பா. நன்மையால் உண்பாயே நீரைத்தாரே பூர்த்தியா நன்மையால் உண்பாயே. உண்பயது கழு ஐ போல் பலம் கொண்டு உண்பயது கழு ஐ போல் பலம் கொண்டு ஓங்க இளமை போலாகவே செய்ததா என்னாலுமே துதிப்பா. என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. நின்றவனமாகவே தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 679, கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 679, 200 ஆண்டு கீதம் 420வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 679, 200 ஆண்டு கீதம் 420. பாவி கேள் உன் ஆண்டவர் அறையுண்ட இரட்சகர் கேட்கிறார் என் மகனே அன்புண்டோ என் பேரிலே.
குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். யாவரும் உட்காருங்கள். உலக இரட்சகரும் அருமை மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கர்த்தருடைய பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய், ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், திருப்பந்தியிலே பங்கு பெறும்படியாய் வாஞ்சையாய் உற்சாகமாய் கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஒரு சில அறிவிப்புகள். நாம் எல்லாரும் அறிந்திருக்கின்றபடி சேகர பெண்கள் பண்டிகை வருகின்ற சனிக்கிழமை எபனேசர் ஆலயத்தில் வைத்து, வட்டக்கோயிலில் வைத்து காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற இருக்கின்றது. பெண்கள் அதற்கென்று ஆயத்தப்படுகின்றீர்கள், நன்றி செலுத்துகிறோம். அந்தபடியாக வருகின்ற சனிக்கிழமை காலை 9 மணிக்கு திருவிருந்து ஆராதனையோடு அந்த சேகர பெண்கள் பண்டிகை ஆரம்பமாகும். பதிவு கட்டணம் பெரியவர்களுக்கு ரூபாய் 80, 10 வயதுக்கு மேல் உள்ள பிள்ளைகளுக்கு ரூபாய் 40. ஆகவே திருச்சபை பெண்கள் தவறாது இந்த பண்டிகையிலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். பிள்ளைகளுக்கு சிறப்பு கூடுகை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் இருக்கின்றது, அவர்களை அழைத்து கொண்டு வர இயலாது அல்லது அவர்களை வீட்டில் விட்டு வர முடியாது என்று சொல்ல வேண்டாம். பிள்ளைகளுக்கு சிறப்பு கூடுகை அங்கே நடைபெறும். ஆகவே எல்லாரும் கண்டிப்பாக பெண்கள் பங்கு பெற அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஸ்தோத்திர காணிக்கை கவர்களும் மற்றும் பொருள் காணிக்கைகளும் அந்த கூடுகையிலே படைக்க அன்போடு ஞாபகப்படுத்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபையின் மூலமாய் இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சிலுவை கிருபையின் வெளிப்பாடு, கிராஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸ். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. சிலுவை என்று நாம் பார்க்கின்ற பொழுது ரோம சாம்ராஜ்யத்திலே சிலுவையை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன நினைவுக்கு வரும், அல்லது அதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், அது குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற மரண தண்டனையின் கருவி, அல்லது சபிக்கப்பட்ட ஒரு இடம். சிலுவை அது குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்ற இடம். அந்த சிலுவை அது சாபத்துக்கு உரியது, அது வெறுப்புக்கு உரியது என்று அவர்கள் நினைப்பார்கள். அவர்கள் உள்ளத்திலே அந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுதுதான் அந்த எண்ணம் தான் வரும். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே மரித்தாரோ அந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு அந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய கிருபையின் வெளிப்பாடு அங்கே தெரிகின்றது. ஆண்டவருடைய அன்பு தயவு அங்கே தெரிகின்றது. எப்படி கிருபை என்று நாம் பார்க்கின்ற பொழுது, கிருபை என்றால் என்ன என்று நாம் சொல்வோம் என்றால், தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஆசீர்வாதம். நாம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு சற்றேனும் தகுதியே நமக்கு கிடையாது. ஆனால்
அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்றால் அது கிருபை. இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு கிருபை எப்படி என்றால், ஆண்டவருடைய அன்பை பெறுவதற்கு நாம் சற்றேனும் தகுதி அற்றவர்கள். ஆண்டவருடைய தயவை பெறுவதற்கு, ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் நம்மிலே பாத்திரவான்கள் அல்ல, தகுதியானவர்கள் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தருகின்றார். அதுதான் கிருபை. அந்த கிருபையை நாம் கண்கூடாக பார்க்கின்ற இடம்தான் சிலுவை. அதனால தான் சிலுவை கிருபையின் வெளிப்பாடு என்று நாம் பார்க்கின்றோம். கிருபை ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவாய் தகுதியில்லாத நமக்கு அந்த தேவகுமாரனை ஆண்டவர் தருகின்றார். தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுகின்றது. அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் 1:14 யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை ஒரே பேரான தேவகுமாரனுடைய மகிமைக்கு ஏற்றதாக இருந்தது. இன்னுமாக யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால், அதாவது பூரணமான அவருடைய பலியினால், அவருடைய மரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை நமக்கு கிடைக்கப்பெற்றது. நாம் பாவிகளாக இருக்கையில் ஆண்டவர் மரித்தபடியினாலே அவருடைய அன்பை அவர் நமக்கு விளங்க பண்ணினார். அவருடைய கிருபை இப்படியாக நமக்கு கிடைக்கப்பெற்றது என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே தகுதியில்லாத நமக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே தந்தபடியினாலே, அந்த சாபத்திலே, அந்த தண்டனையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்தபடியினாலே அந்த கிருபை அந்த சிலுவையிலே நமக்கு தருகின்றது, கிடைக்கப்பெறுகின்றது, வெளிப்படுகின்றது. அப்படியாக அந்த சிலுவையில் உள்ள கிருபை நம்முடைய வாழ்வில் எப்படியாக காணப்படுகின்றது, என்னென்ன காரியத்தை சொல்லுகின்றது என்று இன்றைக்குரிய வேத பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, அந்த சிலுவையில் உள்ள கிருபை எப்படிப்பட்ட வெளிப்பாடாக இருக்கின்றது. மீகா 7:18 மீகா 7:18 தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அங்கே நான் பார்க்கின்ற காரியம், அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். முதலாவது இங்கே நாம் பார்க்கின்ற காரியம், சிலுவை மன்னிக்கும் கிருபையின் வெளிப்பாடாய் இருக்கின்றது. சிலுவை மன்னிக்கின்ற கிருபையின் வெளிப்பாடு அங்கே நாம் பார்க்கின்றோம். என்ன நடைபெறுகின்றது என்றால், மனிதன் பாவத்தில் விழுகின்றான், பாவத்தை செய்கின்றான், பாவத்தில் இருக்கின்றான். பாவத்தில் இருந்தபடியினால் நீதியான தேவன் என்ன செய்ய வேண்டும்? மனிதன் தேவனை விட்டு பாவத்தின் மூலமாய் பிரிகின்றான். அப்படி என்றால் நீதியின் தேவன் அங்கே பாவத்துக்குரிய தண்டனையை கொடுக்க வேண்டும். ஆனால் அவருக்கு மனிதனை தண்டிக்க விருப்பமில்லை. ஆண்டவர் என்ன நினைக்கின்றார் என்றால், கிருபை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதனால தான் அந்த 18ஆம் வசனத்தில் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால், அதாவது மனிதனை காப்பாற்ற வேண்டும், அவனுக்கு தண்டனை கிடைக்கப்பெறக்கூடாது, அவனுக்கு மீட்பு கிடைக்கப்பெற வேண்டும், இரட்சிப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்று விரும்புகின்றார். இந்த உலகத்திலே நாம் பார்த்தோம் என்றால், ஏதாவது ஒரு குற்றம் நாம் செய்துவிட்டோம் என்றால், அல்லது சட்டத்தை மீறிவிட்டோம் என்றால், உலக பிரகாரமான சட்ட திட்டங்களுக்கு ஏற்றபடி அதற்குரிய தண்டனை உண்டு. கோர்ட்டிலே அந்த குற்றத்துக்குரிய தண்டனை சொல்லப்படும். அபராதம் என்றால் அபராதம் விதிக்கப்படும்.
சிறை தண்டனை என்றால் சிறை தண்டனை கொடுக்கப்படும். இப்படி ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஏற்றபடி அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பல்வேறு தண்டனைகள் உண்டு. அதே போல்தான் நீதி உள்ள தேவனிடத்திலும் அந்த நியாய தீர்ப்பு உண்டு. நாம் செய்த அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், அதற்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. இந்த உலக பிரகாரமாகவே செய்த குற்றத்துக்கு நாம் தண்டனை நிறைவேற்றாமல் அல்லது அதற்குரிய அபராதத்தை செலுத்தாமல் நாம் வெளிவர முடியாது. அப்படி என்றால் ஆண்டவருடைய பார்வையிலே அது எவ்வளவு நிச்சயமானதாக இருக்கும். இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நாம் தண்டனையை அனுபவிப்பதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவை அந்த தண்டனையை அனுபவிக்க வைத்து மன்னிப்பை நமக்கு தந்து கிருபையினால் அங்கே நம்மை மீட்டு கொள்ளுகின்றார். அதைத்தான் இங்கே பார்க்கின்றோம். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால். அப்படி என்றால் அவர் இயேசு கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மனிதர்களுக்கு பதிலாக அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று அங்கே கிருபையினால் நம்மை மீட்டு கொள்ளுகின்றார், நம்மை இரட்சிக்கின்றார், மன்னிப்பை நமக்கு தருகின்றார். அதைத்தான் அந்த சிலுவை நமக்கு காண்பிக்கின்றது. அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் தண்டனை அனுபவித்தபடியினாலே ஆண்டவருடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்கப்பெற்றது. அதுதான் அந்த கிருபை. அந்த மன்னிப்பை பெறுவதற்கு சற்றேனும் எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் அந்த மன்னிப்பு எனக்கு கிடைக்கப்பெற்றது. அதைத்தான் அந்த 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களையெல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அப்படி என்றால் நம்முடைய பாவங்களை முற்றிலுமாய் அவர் அகற்றி விடுகின்றார், நம்மை விட்டு நீக்கி விடுகின்றார். அதை மீண்டுமாக அவர் நினைவு கூற மாட்டார். அதைத்தான் அங்கே பார்க்கிறோம். சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுதல் என்றால் அதற்கப்புறம் அந்த சமுத்திரத்தில் போட்டதை எடுக்க முடியாது, அது முற்றிலுமாக ஒளிந்து போகின்றது. சமுத்திரத்தின் ஆழத்திலே யாராலும் செல்ல முடியாது, சமுத்திரத்தின் ஆழத்தை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு அளவுதான் சமுத்திரத்திற்குள் ஆழத்துக்கு செல்ல முடியும், அந்த முழுமையான ஆழத்தை யாராலும் காண முடியாது. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகின்றார். அந்த பாவத்தை முற்றிலுமாக நான் மன்னித்து விட்டேன், முற்றிலுமாக நான் உன்னை விட்டு அகற்றிவிட்டேன், உனக்கு மன்னிப்பை நான் தந்துவிட்டேன், உனக்கு நான் மீட்பை தந்துவிட்டேன், உனக்கு இரட்சிப்பை தந்துவிட்டேன். அது கிருபையினால் மீட்கப்பட்டீர்கள், கிரயத்துக்கு கிருபையினால் கொல்லப்பட்டீர்கள் என்று பவுல் சொல்வதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவர் சிலுவையிலே அவர் மன்னிப்பு என்கின்ற கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக இன்றைக்குரிய சுவிசேஷ வாக்கியத்திலே நாம் பார்க்கின்றோம். மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலே அங்கே உள்ள சம்பவம் நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம் என்ன? மார்க் 10ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். முதலாவதாக பார்த்தோம், சிலுவை மன்னிப்பின் கிருபையை வெளிப்படுத்துகின்றது. இரண்டாவதாக சிலுவை இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றது, இரக்கத்தின் கிருபையை வெளிப்படுத்துகின்றது, இரக்கத்தை காண்பிக்கின்ற கிருபையை வெளிப்படுத்துகின்றது. இரக்கம். இங்கே நாம் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுகின்ற மனிதன் யார்? மிகப்பெரிய செல்வந்தன். அப்படிதானே? யார் கூப்பிடுறா? குருடனை காட்டிலும் இன்னொருத்தன் யார்? பிச்சைக்காரன். ஒரு விஐபி போகின்றார், அவர்களை சுற்றி அநேக ஜனங்கள் இருக்கின்றார்கள். அந்த இடத்துல அந்த விஐபியை ஒரு பிச்சைக்காரன் கூட்டா அந்த விஐபி நின்று, என்னப்பா வேணும் உனக்கு, என்ன செய்யணும்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அந்த பிச்சைக்காரனை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. அதுலேயும் அவனுக்கு கண்ணு தெரியாது, அவன் பிச்சைக்காரன், அவனுக்கு ஒன்றும் கிடையாது, அவனுக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, அவனை யாரும் மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து போகின்றார், மிக திரளான ஜனங்களோடு சேர்ந்து போகின்றார். சீசர்கள் இருக்கின்றார்கள், எல்லா ஜனங்களும் ஆண்டவருக்கு பின்னதாக நெருக்கி செல்லுகின்றார்கள்.
அந்த கூட்டத்தில் பிச்சைக்காரன் பர்த்திமேயு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகின்ற பொழுது நிறைய பேர் அதட்டி வைக்காங்க, வாயை பேசக்கூடாது, பிச்சைக்காரன் நீ எதுக்கு பேசுகிறா, பேசாமல் இரு அப்படின்ட்டு அதட்டி வைக்காங்க. அதனால் அவன் திரும்பியும் கூட்ட உடனே அங்கே நாம் பார்க்கின்ற சம்பவம், அந்த வசனத்தின் முதற் பகுதியை பார்க்கிறோம். இயேசு நின்று, அப்படி என்றால் ஆண்டவர் தாவீதின் குமாரன், தேவகுமாரன், சாதாரண ஒரு பிச்சைக்காரன் கூப்பிட்டா ஆண்டவர் அங்கே நிற்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவராய் இருக்கின்றார். அவர் தகுதி பார்த்து யாரிடத்திலும் பேசுவதில்லை, தகுதி பார்த்து ஆசீர்வாதத்தை கொடுப்பதில்லை, தகுதி பார்த்து ஆண்டவர் நிற்பதில்லை. யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும் அவருடைய இரக்கத்தை காண்பிக்கின்றார். சிலுவை அதைத்தான் காண்பிக்கின்றது. சிலுவை எல்லாரையும் அழைக்கின்றது. நீ தான் வர வேண்டும், நீ வரக்கூடாது, பணக்காரன் தான் வரணும், ஏழை வரக்கூடாது, பரிசுத்தமானவன் தான் வரணும், பாவி வரக்கூடாது என்று அது சொல்லவில்லை. பணக்காரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், எந்த ஜாதி உடையவர்களாக இருந்தாலும், எந்த சூழலில் உள்ளவர்களாக இருந்தாலும், எந்த நிலையில் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், என்ன பலவீனத்தில் இருந்தாலும், என்ன பாவத்தில் இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஆண்டவரண்டை வர சிலுவை அங்கே அழைக்கின்றது. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லுகின்றார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் செய்கின்ற காரியம் அதுதான். பார்க்கிறோம், திடன்கோல் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். யாராக இருந்தாலும் நம்மை அழைக்கின்றார். நம்ம அதை தெளிவாக அறிந்து கொள்ளும். நான் ஆண்டவரிடத்துக்கு வர எனக்கு தகுதி கிடையாது, ஆனால் நான் வரமாட்டேன் என்று அல்ல. ஆண்டவர் நம்முடைய தகுதி பார்த்து அழைப்பவர் அல்ல, வருகின்ற எல்லாரையும் தகுதிப்படுத்துபவர் தான் ஆண்டவர். நம் ஆண்டவரிடத்தில் என்ன சூழலில் வருகின்றோமோ நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்துகின்றார். அவர் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கின்றார். அவர் எல்லாரிடத்தில் அவருடைய இரக்கம் எல்லாருடைய அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் அவருடைய இரக்கம் இருக்கின்றது. அதைத்தான் நாம் அறிந்து கொள்ளும். நாம் ஒருவருக்கு இரக்கம் காண்பிப்போம், ஒருவருக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் எல்லாருக்கும் இரக்கம் காண்பிப்பவர். அங்கே நாம் பார்க்கின்ற காரியம் அதுதான். அவனை அழைக்கின்றார். அவன் அங்கே விசுவாசத்தோடு போகின்றான். அதுதான் முக்கியமான காரியம். ஆண்டவரிடத்தில் நாம் விசுவாசத்தோடு வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற பொழுது, அவரை நோக்கி நாம் வேண்டுகின்ற பொழுது, ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் நம்முடைய வாழ்விலே நம்மை இரட்சிக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார், அதிசயத்தை காண வைக்கின்றார். இங்கே பார்க்கிறோம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ பார்வை அடைவாயாக. உடனே அவன் பார்வை அடைந்தான். நம்முடைய வாழ்விலே நாம் யாராக இருந்தாலும் சரி, என்ன நிலையில் இருந்தாலும் சரி, நம்முடைய தகுதியை நாம் பார்த்து ஆண்டவரண்டை நான் வர முடியாது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. மாறாக ஆண்டவரண்டை நான் விசுவாசத்தோடு வருவேன், அவர் என்னை இரட்சிப்பார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னுடைய வாழ்வில் விடுதலையை தருவார், அவர் என்னுடைய வாழ்வில் அதிசயங்களை காண பண்ணுவார் என்ற அந்த விசுவாசத்தோடு அவர் அண்டை வருகின்ற பொழுது ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவராய் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அந்த இரக்கத்தை சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இரக்கத்தின் கிருபை அங்கே நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது. இறுதியாக இன்றைக்குரிய நிருப வாக்கியத்தில் நாம் பார்க்கின்றோம், 1 பேதுரு 2 அதிகாரம் 21 வசனம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். முதலாவதாக பார்த்தோம், சிலுவை மன்னிப்பின் கிருபையை வெளிப்படுத்துகின்றது. இரண்டாவதாக சிலுவை இரக்கத்தின் கிருபையை வெளிப்படுத்துகின்றது. மூன்றாவதாக சிலுவை கிறிஸ்தவ வாழ்வை கற்றுத்தரும் கிருபையை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்தவ வாழ்வை கற்றுத்தருகின்ற கிருபையை அது வெளிப்படுத்துகின்றது. ஆண்டவர்
அவருடைய கிருபையினால் நம்மை மன்னிக்கின்றார், மீட்கின்றார். அவருடைய இரக்கத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டிய அனுபவம் என்னவென்றால், ஆண்டவரை பின் செல்ல வேண்டும். முதல் 2 வேத பகுதியிலும் நாம் பார்த்தோம். மன்னிப்பை ஆண்டவர் தந்தார். 2வது, இரக்கத்தினால் அந்த குருடனை ஆசீர்வதித்தார். அவன் கண் பார்வை அடைந்தான். அதன் கடைசி வசனத்திலே, அந்த கடைசியிலே பார்க்கலாம், அவன் இயேசுவுக்கு பின் சென்றான் என்று முடியும். இயேசுவுக்கு பின் சென்றான். அதே போல்தான் நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய சிலுவையிலே அவருடைய கிருபையினாலே நாம் மன்னிப்பை பெற்றிருக்கின்றோம், இரட்சிப்பை பெற்றிருக்கின்றோம். அவருடைய இரக்கத்தினால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். அனுதினமும் நாம் நிற்பது, நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. இப்படியாய் ஆண்டவர் கிருபையினால் நம்மை நிலைநிறுத்துகின்றார். அப்படியாக இருக்கின்ற அந்த பட்சத்தில் நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு பின் செல்லுகின்ற வாழ்வாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வது என்பது நம்முடைய சுய பலத்தினால் சாத்தியம் அல்ல, ஆண்டவருடைய கிருபையினால் தான் அது சாத்தியம். அவருடைய உன்னத பலத்தினால்தான் அது சாத்தியம். சுய பலத்தினால் ஆண்டவருக்குள்ளாய் நாம் வாழ்ந்து விட முடியாது. சத்துருவானவன் நம்மை மேற்கொண்டு விடுவான், நம்மை பாவத்தில் விழ வைத்து விடுவான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றான், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் பவுலிடத்திலே சொல்லுகின்றார், அவன் பலவீனத்திலே என் பலன், என் கிருபை. அப்பொழுதுதான் நீ நிலைத்து நிற்க முடியும். ஆண்டவருடைய சிலுவை நமக்கு எதை காண்பிக்கின்றது என்றால், ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழுகின்ற கிருபையை காண்பிக்கின்றது. அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எப்படியாக சகிப்புத்தன்மையோடு பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் நாமும் வாழ வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினவர்களை அவர் மன்னித்தாரோ அதே போல் நாமும் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தியவர்களிடத்தில் அன்பு காண்பித்தாரோ அதே போல் நாமும் வாழ வேண்டும். அது அந்த சிலுவை நமக்கு கற்றுத்தருகின்றது. அப்படி வாழ்வதற்கு கிருபைகளை ஆண்டவர் தருகின்றார். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். அந்த 1 பேதுரு 2 அதிகாரம் 21, 22, 23 பார்க்கின்ற பொழுது அங்கே மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையவில்லை, பாடுபடும் போது பயமுறுத்தவில்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்படி என்றால் அங்கே ஆண்டவர் அவர் கிறிஸ்தவ வாழ்வை நமக்கு போதிக்கின்றார். அந்த சிலுவை பாடுகளின் மூலமாக நாம் எப்படி இந்த உலகத்தில் இயேசுவை பின்பற்றி அவரை மாதிரியாக வைத்து வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். சகிப்பு தன்மையும், மன்னிக்கின்ற, அன்பு காண்பிக்கின்ற, இரக்கம் காண்பிக்கின்ற, தயவு காண்பிக்கின்ற அந்த தன்மைகளையும் உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். அந்த கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். அந்த கிருபை சிலுவையிலே வெளிப்படுகின்றது. சிலுவையை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சிலுவை எனக்கு மன்னிப்பை தருகின்றது, எனக்கு இரட்சிப்பை தருகின்றது, எனக்கு ஆசீர்வாதத்தை தருகின்றது என்றோடு நாம் நின்று விடாமல் அதற்கு அடுத்த கட்டமாக இந்த சிலுவை எனக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை கற்றுத் தருகின்றது. அவர் இந்த சிலுவையிலே எப்படி எல்லாவற்றையும் சகித்தாரோ நானும் அதே போல் இந்த உலக வாழ்விலே எல்லாவற்றையும் சகிப்பேன், எல்லாரையும் நேசிப்பேன், மன்னிப்பேன், விட்டு கொடுப்பேன், ஏற்றுக்கொள்ளுவேன், அன்பு கூறுவேன் என்கின்ற அந்த மனப்பக்குவத்தை, அந்த கிறிஸ்தவ தன்மையை அந்த சிலுவை நமக்கு காண்பிக்கின்றது. அதைத்தான் இந்த நிருப வாக்கியத்தில் பேதுரு நமக்கு கற்றுத்தருகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்விலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம், சிலுவை கிருபையை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. அந்த கிருபையை பார்க்கின்ற நாம் நம்முடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், இரக்கத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வுக்கு நேராய் நாம் வாழுவதற்கு நம்மை அங்கே ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை நாம் அனுமதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து அவருடைய அடிச்சுவடிலே
நாம் பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். அப்படியாக அந்த கிருபையை உணர்ந்தவர்களாய் நாம் வாழுவோம். ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். திரியேக துதிக்காக யாவரும் எழுந்து நிற்போம். மண்ணில் ஆட்சி செய்கிற திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் சதா ஸ்துதி நின்று வனமாகவே காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 176, 200 ஆண்டு கீதம் 463வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 176, 200 ஆண்டு கீதம் 463. கிருபை புரிந்தனையால் நீ வரனே கிருபை புரிந்தனையால், நிதம் கிருபை புரிந்தனையால் நீ வரனே கிருபை புரிந்தனையால்.
காணிக்கைகளையும் கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அன்பின் பிதாவே, எங்களை ஆசீர்வதிக்கின்றவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, உடைய பரிசுத்தமான ஆலயத்துக்கு வந்திருக்கின்ற நாங்கள் வெறுமையாய் வராமல் கர்த்தர் எங்களுக்கு ஈவாய் தந்திருக்கின்ற ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை உமக்காய், உடைய ஊழியத்துக்காய், உடைய ஆலயத்துக்காய் கொண்டு வந்திருக்கின்றோம். படைத்திருக்கின்ற காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரித்து படைத்த எங்கள் ஒவ்வொருவரை பேர் பேராய் ஆசீர்வதியும். இந்த காணிக்கைகள் உடைய ஊழியத்தில், ஆலயத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அதற்குரிய நன்மைகள் எங்கள் வாழ்விலே, குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவாய் தங்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவனுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவனுடைய நித்திய குரோபாக்கு நீங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உடைய திவ்ய மகத்துக்கு விரோதமாய் அங்கத்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபட்டு முழு மனதோடு தூக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டுள்ளோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொன்னதையும் கேளுங்கள். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பரிசுத்த யோவான் சொன்னதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். எங்களிடத்தில் கர்த்தரத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்தது நீதிமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்களே காலத்தில் எவ்விடத்திலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு தகுதியும் நீதியும் விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனையிலிருக்கிறாய் தேவா, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதமானவராகிய
சேரும்படியாய் வந்திருக்கின்ற நம்மிலே நாம் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் நம்மை நாமே தாழ்த்தி தாழ்மை பிரவேச ஜெபத்தை யாவரு சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நாங்களுடைய பந்தில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய மேஜின் கீழ் விடும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய ஆராதாண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரம பிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி அவரை தந்தருளி நீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி முது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து முசிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுபடி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வந்து போஜனம் பண்ணுங்கள். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 586, 200 கீதம் 245. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 586, 200 கீதம் 245.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சிலுவையிலே உம்முடைய கிருபையை, உம்முடைய அன்பை, உம்முடைய தயவை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய இரட்சிப்பை, உம்முடைய மீட்பை, உம்முடைய மன்னிப்பை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையை உணர்ந்தவர்களாய், உம்முடைய பரிசுத்தமான ஆலயத்திலே உம்முடைய கிருபையை சிந்தித்தவர்களாய், எங்கள் வாழ்விலே நாங்கள் உம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகின்ற முன்மாதிரியான வாழ்வு வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே வாஞ்சையோடு உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கின்ற உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தரலும். கர்த்தாவே, இந்த ஜெப வேளையிலே விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, வாஞ்சையோடு, எதிர்பார்ப்புகளோடு, பொருத்தனையோடு, வேண்டுதலோடு தனக்காய், கணவருக்காய், மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காய், பேரப்பிள்ளைகளுக்காய், பல்வேறு நன்மைகளுக்காய், விடுதலைக்காய், ஆசீர்வாதத்துக்காய், சுகத்துக்காய் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரின் ஜெபத்தையும் ஆண்டவர் அங்கீகரித்தருளும். விண்ணப்பங்களையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றும். வேண்டிக் கொள்வதற்கும், எண்ணுவதற்கும், எதிர்பார்க்கிறதற்கும் மேலான நன்மைகளை இந்த அடியார்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தேவைகளையெல்லாம் சந்தியும், குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கும். பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள், வியாகுலங்கள், வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள், கடன் பாரங்கள், நெருக்கமான சூழல்கள், இருதயத்தில் இருக்கின்ற பல்வேறு மன சஞ்சலங்கள், மன விசாரங்கள், மன உளைச்சல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடும். சமாதானத்தை, சுக வாழ்வை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை ஆண்டவர் கட்டளையிடும். ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்களை எல்லாம் வர்த்திக்கப்படும். உழைப்பின் பலன் சம்பூர்ணமாக இருக்கட்டும். தொழில்களில் முன்னேற்றம் உண்டாகட்டும். கர்த்தாவே, வருகின்ற வருமானங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும். வேலைக்கு செல்லும் பொழுது, வரும் பொழுது, எப்பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். சிறு பிள்ளைகளை, கை குழந்தைகளை பராமரித்து வளர்ப்பித்தார். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டு இறுதி தேர்வு, அரசு தேர்வு எழுதுகின்ற, ஆயத்தப்படுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நல்ல ஞானத்தை தந்து, கல்வி அறிவை தந்து, ஞாபக சக்தியை தந்து, பிள்ளைகள் படிப்பில் முழு கவனத்தை செலுத்தி இந்த கல்வி ஆண்டை சிறப்பாய் நிறைவு செய்ய, நல்ல மதிப்பெண் பெற்று உயர் படிப்பு, எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். பல்வேறு நன்மைகளுக்காய் காத்திருக்கிறவர்களை கண்ணோக்கி பாரும். அவரவருக்கு தேவையான நன்மையான ஈவுகளை, பூரணமான வரங்களை ஆண்டவர் அருளி செய்யும். வயது முயர்ந்தவர்களுக்கு துணையாயிரும். சரீரத்தில் பலனை தாரும். வியாதியோடு சுகவினத்தோடு இருக்கிறவன் நல்ல ஆரோக்கியத்தை தாரும். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொருவரின் வேண்டுதலை அங்கீகரித்து விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும். கர்த்தாவே, உங்களுடைய யோவான் ஆலயத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த ஆலயத்தில் உம்மை நோக்கி பார்க்கின்ற உமது அடியார்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நிரப்பப்படட்டும். கர்த்தாவே, சபை ஊழியருக்காக, குடும்பத்துக்காக, பாடகர் குழுவுக்காக, திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கரம்பிடித்து நடத்தும். இந்த 2 நாட்களில் நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்மை தேட, சிலுவையை நோக்கி பார்க்க, சிலுவையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவர் எழுந்து நின்று உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் என்ற துதி பாடலை பாடுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையோ, பூமியிலே சமாதானமோ, மனுஷமில் பிரிவோ உண்டாவதாக. கர்த்தராயவர் அவரே, பரமராஜாவே, சர்வதுகுரு பிதாவாகி தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆவியோடு தேவனாய் பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நின்றவனமாகவே முடிவு பாடலாக பின்பவனி கீதமாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 682 200 கீதம் 443 பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 682 200 கீதம் 443. இயேசுவே உம்மை அல்லாமல் நாங்கள் நிர்பாக்கியர். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமதாவிடம் இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.